小轩窗梳妆，是谁家姑娘？轻轻摇香玉铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。அவ்வளவுதான். இன்னைக்கு பிரபு ஷோ கிட்ட பேசிட்டேன். தளபதிய பத்தி எக்கு தப்பா சொல்லிட்டேன். அவர் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டாரு. அப்படியா? அந்த ஷூ என்ன நேரடியா மிரட்டினா. அது இப்படி கையை நீட்டி என்ன பயமுறுத்திட்டு போனா. நான் மட்டும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாம்னா என் வாழ்க்கை இங்கே முடிஞ்சு போயிடும் போல இருக்கே. நான் இப்ப என்னதான் செய்யறது? எனக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏய், என் தம்பி கிட்ட மடல கொடுத்துட்டல. கவலைப்படாதீங்க இளவரசி, நான் அதை ஒப்படைச்சிட்டேன். அப்படின்னா சரி. அடுத்து 2-3 நாளைக்காவது நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். ஐயோ கடவுளே, இது வேற அப்பப்போ குலுங்கி குலுங்கி சத்தத்தை ஏற்படுத்தி எரிச்சலை ஏற்படுத்துது. இளவரசி, இது இரும்புல செஞ்சது எதுவும் பண்ண முடியாது. திறவுகோள் இல்லாம இதை கழட்டவே முடியாது. எப்படியாவது கழட்டிதான் ஆகணும். ஹே, இங்க தோட்டத்துல மண்வெட்டி இருக்கும்ல, வா. எங்க இவ? அட வாங்க. என்னடி பயமுறுத்திட்ட. ஹே, இங்க வெளியே ரொம்ப குளிர் அடிக்குதுல்ல? கொஞ்சம் குளிருது. ஆனா இந்த இருட்டுல மண்வெட்டி எங்க போய் தேடுறது? ஹே, அங்க பாரு, அங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுதுல. அவரு கையில இருக்கிறது என்ன வெடிகுண்டா? அது இளவரசி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அது முடி மாதிரி தெரியல. எது முடியா? அது அது மனுஷத்தல. நம்மளோட பாக்கல. நான் இந்த தப்பு பண்ணல. தவ நான் சொல்றது மட்டும் கேளு. தீய சக்தியா இருந்தா மூச்சை மட்டும் புடிச்சுக்கோ, இழுத்து புடிச்சுக்கோ. சொல்ற வரைக்கும் விட கூடாதா? ஆமா ஆமா, சீக்கிரம். தாவோ, என்ன மன்னிச்சிருங்க. நான் சின்ன வயசுல நிறையவே குறும்பு பண்ணிருக்கேன். எங்க அரண்மனையில வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன இப்ப தண்டிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு யாரும் காட்டு. நீங்களா? வா பாரு, நல்லா தெளிவா பாரு. இப்போது புரியுதா? இது அந்த ஷூவோட பொண்ணு உங்களுக்கு கொடுத்த பூக்கள் தானே? நீ என்ன நினைச்ச? உங்களுக்கு ரொம்ப தான் நல்ல மனசு. காலையில நீங்க அவளை மதிக்கவே இல்ல. ஆனா இப்போ அவ கொடுத்தத ரகசியமா நட்டு வைக்கிறீங்க. எனக்கு இது பிடிக்கலன்னு யார் சொன்னா? பூக்கள் வேற, மனிதர்கள் வேற. வழிவிடு. நீ மட்டும் என்ன ராத்திரியில தூங்குறதே இல்ல. இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?
இந்த தோட்ட வேலையெல்லாம் பகல்ல செய்யக்கூடாதா? ஓரமா போங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதான் சாக்குன்னு என்ன வேவு பக்கம் வந்தீங்களா? நான் அப்படியே பயந்து போயிட்டேன் தெரியுமா? பேச்ச குறை, வேலையை பாரு. முடியாது. புடின்றல. நான்லாம் தோண்டவே மாட்டேன். தோண்டுனா உள்ள இருந்து என்னெல்லாம் வருமோ. நான் இது எடுத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா உள்ள வை. எனக்கு இது நல்லா பயன்படுத்த தெரியும். கத்திரிக்கோலை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். போன தடவை இந்த கத்திரிக்கோலை வச்சுதான் 2 கொலைகாரங்களை எதிர்த்தேன். இருங்க, நான் வெட்டி காட்டுறேன். ஹாய். ஏய் வேண்டாம். பாத்தீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? இதுக்கே கோவப்படுறீங்க? செடி உனக்கு கோச்சுக்காது. நான் கோச்சுப்பேன். வெட்டப்பட்ட சின்ன கைகள் எடுத்துக்கொடு. உடனே ஈரமான மண்ணுல வச்சாதான் அதுக்கு உயிர் கிடைக்கும். சின்ன கைகளா? ஆமா. அப்படின்னா இதுதான் சின்ன கைகள்னு சொல்றீங்களா? ஆமா. ஏன்? ஆஹா, அப்படின்னா இதுதான் இதோட கால்களா? இது இடுப்பா? அப்புறம் இது தலையா? என்ன தலைதானா? இப்போ உன் பிரச்சனை என்ன? ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல எழுந்துரு, போய் தொலை. நல்ல விதமா எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாது போல இருக்கு. சரியான ராபி சாசு. இன்னும் என்ன முணுமுணுத்துட்டு இருக்க? ஒண்ணுமில்லையே. அது என்னன்னா, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கீங்களே, பயமா இல்லையா? ஆஹா, மறந்தே போயிட்டேன். நீங்க தான் பயங்கரமானவராச்சே. அதான் பயந்துட்டு யாருமே உங்க கூட இல்ல. சரி, தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா யாராவது நில்லுங்க. வீட்டுக்கு நீங்க தான் ஒரே நாளைக்கு மதியம் உனக்கு உணவு கிடையாது. ஏன், என்னாச்சு? ஏன் உடல் எடையை குறைக்கணுமா? நீ சிந்தனையே இல்லாம நடந்துக்கிற. எது மேல நடந்த? அப்படி ஒரு செடி இருக்கா? எங்க காணோம்? அட, சொல்லிட்டு போங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏன் இவ்வளவு மெதுவா நடக்கிற? பரவாயில்ல. நான் இவர் கூட இருக்க போற கடைசி இரவு இதுவா இருக்கலாம். இவர் சொல்றத நாம கேட்டதா என்ன? இப்ப நீ வரலனா அதுக்கப்புறம் என் மேல வருத்தப்படாத. இவ்ளோ பெரிய வீட்டுல தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? அண்ணன், தங்கச்சி, தம்பின்னு யாருமே இல்லையா? தளபதி, ஒரு முக்கிய செய்தி. இவ்வளவுதானா? இளவரசி, நீங்க கண்டிப்பா போய்தாகணுமா? ஏன், இது பத்தாதா?
அது ஒண்ணும் இல்ல, நேத்து ராத்திரி நீங்க தளபதியோட வந்தப்போ கொஞ்சம் வினோதமா இருந்தது. அதுவா, சூழ்நிலை அப்படி இருந்துச்சு, அதனால நானும் அப்படி பண்ணிக்கிட்டேன். ஆஹா. நாம நினைச்ச அளவுக்கு அவர் கெட்டவர் இல்லனா கூட நான் இங்கேயே அவர் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனா அவரோட மனைவியா தான் நான் இங்க இருக்கணும். ஆனா எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. இத்தனை பேர் வந்திருக்கீங்க. என்னாச்சு இப்போ? என் கைய விடுங்க. விடணுமா? நீ பண்ற காரியத்தால எங்க குடும்பமே அழிஞ்சிடும் போல இருக்கு. நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. காரணத்தோட தான் பேசுறோம். சிறைக்கு கொண்டு போறோம், அப்ப பதில் சொல்லுவீங்க. கூட்டிட்டு போங்க. எதுவும் பண்ணிடாதீங்க. நீ அவளோட தோழியா இருந்து முதல்லயே அவளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்திருக்கணும். ஷண்முகம், அவரால் மட்டும்தான் இவங்களை காப்பாற்ற முடியும். ஏய், கை வலிக்குது. ஆனா எனக்கு நடக்க தெரியும், விடுங்க. எனக்கு கை வலிக்குது. ஏய், மெல்ல மெல்ல மெல்ல, பொறுமை. ஏய், நான் விழுந்துருவேன், பொறுமையா இருங்க. அட, ஐயோ, நடந்து வான்னு சொன்னா நான் நடந்து வர மாட்டேனா? இங்க பாரு, இதெல்லாம் நியாயமே இல்ல. ஒரு இளவரசியை கொல்றது எவ்வளவு பெரிய குற்றம்னு உனக்கு தெரியுமா? தெரியும். இளவரசிக்கு இந்த வீட்டுல குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாவம் மன்னருக்கு ரகசியமா செய்தி அனுப்பியிருக்கீங்க. அதுல என்ன எழுதி அனுப்புன? உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. உன் வாயால் அதை கேட்கணும். நான் உன்னை நம்பினது தப்பா போச்சு. ஆனா நான் என் அப்பாவுக்கு தகவல் அனுப்புனதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இளவரசி? இதுக்கு முன்னாடி எங்களோட படையில ஒருத்தன் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவனால பல வீரர்களுடைய உயிர் போயிடுச்சு. அவன் எப்படி செத்தான்னு தெரியுமா? தளபதி அவனை இப்படிதான் வெட்டினாரு. கொஞ்சம் கொஞ்சமா, துண்டு துண்டா, ஆயிரக்கணக்கான துண்டுகள் ஆயிட்டான். கடைசியில எலும்புதான் மிஞ்சி போச்சு. எது துண்டு துண்டா வெட்டிட்டாரா? தளபதிக்கு பிடிக்காத ஒரே குற்றம் நம்பிக்கை துரோகம். நான் ஒன்னும் துரோகம்லாம் பண்ணலையே. தளபதி, இவங்க கிட்ட இப்படி கேட்டா வேலைக்காகாது. நீங்க இவங்களை கடுமையா விசாரிச்சாகணும். எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பேசிய தீர்த்துக்கலாமே. எதுக்கு ஆயுதங்கள்லாம்? இதெல்லாம் இல்லாம நம்ம பேசலாம். இது நிச்சயம் தேவை. அப்பதான் நீ பொய் சொல்ல மாட்ட. ஓடு பார்க்கலாம். உன்னால எங்க போக முடியும்? அந்த வீரன் தான் என்னை காப்பாத்தினா. ஆனா அவனை தான் எங்க அப்பா கொல்ல பார்த்தாரு. ஆனா மத்த கொலையாளிங்களா யாருன்னு எனக்கு தெரியல. அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க. இதை நான் எதிர்பார்க்கல. உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல.
அக்கா சுன்மா வழி விடுங்க, நகருங்க. ஷூ ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவை இப்படி பண்ணுவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். தளபதியாரே, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க தளபதி. கௌ, நீங்களா? இளவரசே, உங்களுக்கு என் வணக்கம். வணக்கம் இளவரசி. தளபதி, ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் இங்க எதுக்கு வந்தீங்க? நாம 2 பேரும் கொஞ்சம் தனிமையில போய் பேசலாமா? பைலிஷி, சொல்லுங்க. இளவரசிக்கும் அவருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. யாரும் கிட்ட நெருங்கக்கூடாது. உத்தரவு. வாங்கக்கா, பேசலாமா? வாங்க. அக்கா, அந்த ஷோயை உன்னை அடிச்சானா? சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்னு இப்ப சொல்லுங்க. தளபதியாரே, மன்னருக்கு இளவரசி கிட்ட இருந்து மடல் வந்திருக்கு. அந்த விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க பயப்படுற மாதிரி இளவரசிக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. இளவரசி என்ன எழுதியிருக்காங்கன்னா எல்லா வீட்டு வேலைகளை பத்தி தான். ஆனா தளபதி, நீங்க அவங்களுக்கு போர் பயிற்சி தர்றீங்க. என்ன சொல்றீங்க? நிஜத்தை சொல்றேன். ஓ, மதிப்பிற்குரிய தந்தையே, இந்த திருமணம் ஆன முதல் நாள்ல இருந்து எனக்கு எதுவுமே சரியாவே இல்லை. சின்ன வயசுல இருந்தே நான் அம்மாவோட துணை இல்லாம வளர்ந்தேன். எனக்கு சந்தோஷத்தையும் அரவணைப்பையும் தர ஒருத்தர் கணவரா வருவாருன்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய தளபதி தற்காப்பு கலையிலே அதிக கவனம் செலுத்துறாரு. ஒரு தீய சக்தி மாதிரி என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த வீட்டுல துணி மாத்திக்கிறது, குளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தற்காப்பு கலை பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக கட்டாயப்படுத்தி என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அம்பு செலுத்துற இலக்கா பயன்படுத்துறாரு. எனக்கு எந்த அரசு மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது. அவர் என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கையை நான் இப்படியே வாழ முடியாது. நான் இங்க இருக்கிறதுக்கு பதிலா உங்க கூட நம்ம அரண்மனையில இருக்க ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த திருமணத்துக்கு மனமுடிவு கொடுங்க. என்னை திரும்பவும் அங்க அழைச்சிக்கோங்க. இப்படிக்கு உங்க மகள். என்னை மன்னிச்சிருங்க. இதை படிச்சதுக்கு அப்புறம் மன்னர் என்ன சொன்னாரு? இதுல அவரு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருந்தாலும் சொன்னாரு, நீங்க 2 பேரும் இளம் ஜோடிகள். ஆரம்பத்திலே இப்படி முரண்டு பிடிச்சா எப்படி? ஆனா மோதல்ல உருவாகிறது கடைசியில காதல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி முடியுமோ என்னவோ. இளவரசி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை காவ் அவர்களே. மன்னர் என்ன திருப்பி கூட்டிட்டு வர சொன்னார்ல? வாய்வழி உத்தரவு போட்டிருக்காரு. நீங்களும் உங்க கணவர் அவர்களும் நடந்து முடிஞ்சதெல்லாம் மறந்துட்டு ஒற்றுமையா வாழ சொல்லியிருக்காரு. என்னக்கா, அப்பா இப்படியா சொன்னாரு? அப்ப அக்கா இங்கே இருக்கணுங்கிறீங்களா? நீங்களே உங்க கண்ணால பாத்தீங்களே. நீங்க மட்டும் இப்ப இங்க வரலனா இங்க ஒரு பெரிய ரத்த ஆறே ஓடி இருக்கும். அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ என் கூட வா. என்ன காரியம் பண்றீங்க இளவரசே? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. மன்னரை பத்தி தெரியும்ல,
அவரோட அனுமதி இல்லாம இளவரசி இங்கிருந்து நீங்க கூட்டிட்டு வந்தா இதோட பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அதை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அது உங்க வாழ்க்கையை மட்டும் பாதிக்கிறது இல்லாம இளவரசி உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். இளவரசி, நீங்களே யோசிச்சு பாருங்க, இளவரசர் வாழ்க்கை கெட்டு போகணுமா? அதுவும் இல்லாம இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்காரு. இது அவர் வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய நேரம். இந்த காரணத்தினால அரசர் கோபப்பட்டார்னா அதுக்கப்புறம் இளவரசருக்கு எதிர்காலமே இல்லாம போனாலும் போயிடும். என் எதிர்காலத்தை பத்தி எனக்கு தெரியும். என் அக்கா பாதுகாப்பா இருந்தா எனக்கு அதுவே போதும். வாக்கா. இளவரசி, வேண்டாம் தம்பி. என்னக்கா, இப்போ உன் தம்பி ஒண்ணு முன்ன மாதிரி சின்ன பையன் இல்ல. நீ என்ன நம்புக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போலாமா? என்ன தடுக்கிற தைரியம் எவனுக்கு இருக்கு? எல்லாரும் பாலை இறக்குங்க. தளபதி, அவங்க போன போட்டு விடு, ஆயுதத்தை இறக்கு. இளவரசி, ஒரு முறைக்கு 2 முறை நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. காவு சொல்றது சரிதான். நான் இங்க இருந்து கிளம்பிட்டேனா சிங் அவர் அப்பாவை எதிர்த்ததா அர்த்தமாயிடும். பாவம், என்னால என் தம்பி எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டான். அவனுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. என்னால அவன் வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது. தளபதி, இனிமே இப்படி எதுவுமே நடக்காது. இனிமே யாருக்குமே நான் ரகசிய மாடலாம் எழுதி அனுப்ப மாட்டேன். என்னை நீங்க மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்னக்கா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இவன் கிட்ட மன்னிப்பு கேக்குற? தம்பி, கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்கிறது சகஜம்தான். சண்டை இல்லாத குடும்பம் இருக்க முடியுமா என்ன? அதுவும் இல்லாம எனக்கும் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இனி என்ன ஆனாலும் நானும் தளபதி ஒரே குடும்பமா தான் வாழ்ந்தாகணும். என்ன ஒரு அரக்கன்னு எழுதியிருக்க, அப்புறம் எதுக்காக திடீர்னு இந்த அரக்கனுக்கு மனைவியாக முடிவு பண்ண? நான் இதை வெறும் விளையாட்டா தான் எழுதி அனுப்புனேன். நீங்க உண்மையான அரக்கனா இருந்தாலும் நரகத்துக்கே என்னை கூப்பிட்டாலும் இனிமே உங்க கூட நான் வருவேன். அப்ப இதுதான் உன் முடிவா? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நரகத்துக்கு. இளவரசே,
风也残卷，多少故事至于我都是你的名字。也许是某一个瞬间，这疼痛忽然有心结，流淌青山水面。இளவரசி உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் போட்டுக்க கொஞ்சம் புது துணி எடுத்துட்டு வரியா? ம். இந்தாங்க இளவரசி. நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் ஆடை மாத்திக்கணும். என்ன திடீர்னு உனக்கு வெக்கம் நாணமெல்லாம் வருது? ஆ, ம் அது மத்தவங்க முன்னாடி ஆடை மாத்தி எனக்கு பழக்கம் இல்ல. அதனால நீங்க கொஞ்சம் வெளியில. இப்ப எதுக்காக நீ பயப்படுற? நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா சோஹு, உத்தரவிடுங்க தளபதி. போன முறை மன்னர் கொடுத்த பரிசுல கொஞ்சம் பட்டு இருந்தது. அதுல செஞ்ச துணியை இளவரசிக்காக கொண்டு வாங்க. அது தளபதி, என்ன ஆச்சு? அந்த துணில வயசானவங்களுக்கு குளிர்கால ஆடை செய்ய சொல்லிட்டாங்க. ஆனா அது இவங்களோடதுன்னு தெரிஞ்சிருந்தா பெரியம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அதான் யோசிக்கிறேன். அவங்க என்ன சொன்னா என்ன? அவங்க ஒருவேளை கோவப்பட்டா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஜோஹோமா, யார பத்தி நீங்க பேசுறீங்க? நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வயசானவங்கள பார்த்ததே இல்லையே. அது இளவரசி, அந்த அம்மா இப்போ ஜீஃபோ கோயில்ல இருக்காங்க. ஜியோ குடும்ப முன்னோர்களுக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க போய் எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. 10 நாட்கள் ஆயிடுச்சா? அப்படின்னா எனக்கு திருமணம் நடந்தப்போ அப்பதான் அவங்க இங்க இருந்து போனாங்களா? ம். எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க சொல்ற அந்த வயசானவங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த வீட்ல இருக்கிறவங்க பேசுறத வச்சுதான் எனக்கே தெரியும். அது என்னன்னா, அவங்களுக்கு நீங்க தளபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுத்தமா பிடிக்கலையாம். ஆனா அரசர் ஆணையை மீற முடியாதுல்ல, அதான் உங்களை பார்க்க வரலையாம். அப்படின்னா அவங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, அதான விஷயம்? ம். ரொம்ப வசதியா போச்சு. சரி, இந்த துணியை மாத்திக்கலாம். இந்தா வா. தளபதி, நான் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், பெரியம்மாவுக்கு இளவரசிய பிடிக்கல. அந்த கோவத்துலதான் பூஜை செய்ய கோயிலுக்கு போனாங்க. அவங்க சீக்கிரமே இங்க வந்துடுவாங்க. இந்த நேரத்துல அந்த புதுப்பட்டை இளவரசிக்காக பயன்படுத்தினா அவங்க இங்க திரும்பி வரும்போது ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க எல்லாத்தையும் எங்க கிட்டதான் கேட்பாங்க. நாங்க என்ன பதில் சொல்றது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை அவங்க உங்களுக்கு குறை சொன்னாங்கன்னா நீங்க என்கிட்ட வந்து சொல்லுங்க. இந்த இடத்துல அவங்கதான் வயசுல மூத்தவங்க. உங்க பெற்றோர் போர்க்களத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க அண்ணன் ஷோமும் மட்டும்தான் இருந்தீங்க. அப்ப அந்த அம்மா தான் உங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. இப்போ நீங்களும் அவங்களுக்கு முன்ன மாதிரி நெருக்கமா இல்லாததுனால அவங்க எங்க யார்கிட்டயும் கூட சரியா பேசுறதில்ல. அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, தளபதி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த அம்மாவை நேர்ல பார்த்து நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? நீ போய் அவங்களை கூட்டிட்டு வர போறியா என்ன? இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் நான் அவங்கள பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம எத்தனை நாள் தான் அவங்க கோவில்ல கஷ்டப்படுவாங்க. அவங்கள நம்ம இங்க கூட்டிட்டு வரலாம். இல்ல, வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஒருவேளை இப்பவும் என் மேல சந்தேகமா? எனக்கு உன் மேல சந்தேகம் இல்ல. ஆனா இங்க நிறைய வேலைகள் இருக்கு. நானே போய் அப்புறமா அவங்கள கூட்டிட்டு வரேன். அட,
கணவரா நீங்க உங்க வேலையை பாருங்க. ஆனா இந்த குடும்பத்தோட மருமகன்ற முறையில இந்த குடும்பத்தோட பொறுப்பை நானும் ஏத்துக்கணும்ல. அது மட்டும் இல்லாம என்னால தானே அவங்க கோச்சிட்டு போயிருக்காங்க. அதனால நான் நேரடியா மன்னிப்பு கேட்கணும். நீங்க எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் போய் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே குடும்பமா இருக்கலாம்ல. உண்மையை சொல்லணும்னா நீ எந்த மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே ஏன் தப்பு தான். நான் தான் உன்னை நம்ப தவறிட்டேன். எனக்கு ஆறுதல் சொல்றாராமா. அடைச்ச, எனக்கு இந்த கதையெல்லாம் தேவையில்லை. பொதுவா என் மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறாது. ஆனா உனக்கு போகணும்னு ஆசையா இருந்தா நானும் உன் கூட வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். தனியா போய் கூப்பிட்டா தானே அவங்களுக்கும் நல்ல அபிப்பிராயம் வரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களால இன்னும் தாமதமானா அவங்க இன்னும் கோச்சிப்பாங்கல்ல. அப்ப நான் உனக்கு தேவையில்லையா? இல்ல நீங்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா சரி, உனக்கு துணையா இருக்க என் ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி கணவரே. நீ போய் சீக்கிரம் ஓய்வெடு. சரி சரி. இளவரசி, என்னாச்சு இளவரசி? இங்க பாரு, அந்த அம்மாவை போய் கூட்டிட்டு வரலன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. நிஜமாவா? நிஜமாதான். ஆனா இது வரைக்கும் நீங்க அவங்கள பார்த்ததே இல்லையே, உங்களுக்குள்ள ஒத்து போகுமா? அத பத்திலாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. நான் அவங்கள பாக்குறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. என்ன சொல்றீங்க? அந்த அம்மாவுக்கு என் மேல இருக்கிற வெறுப்ப பயன்படுத்திக்கலான்னு பாக்குறேன். ரகசியமா தப்பிச்சு போலாம். தப்பிக்கிறதா? இப்பதானே தப்பிக்க முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. திரும்பவும் நான் இப்பதான் மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். திரும்பவும் தப்பிக்க முடியுமா? அதுவும் இல்லாம ரகசிய மடல் அப்பாவோட கைக்கே போயும் கூட என்ன இங்கே இருக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா என் அப்பா மனசு வச்சு என்னால இங்க இருந்து போக முடியாது. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்கிட்ட வெறுப்ப காட்டலாம். ஆனா அவரு கூடவே இருந்து அவரே என்ன துரத்தி விடுற மாதிரி ஏதாவது திட்டம் போடணும். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். அப்போ பிரபுஷன் என் அப்பா அவன் விஷயத்த புரிஞ்சுக்கிற வரைக்கும் பாவம் அவனால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம பாவம் என்னால் தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இது ஒன்னும் புதுசு இல்லையே. சின்ன வயசுல இந்த மாதிரி பல கிளவிகளை நான் தொலை பண்ணிருக்கேன். எனக்கு இதுல அனுபவம் இருக்கு. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அந்த விஷயத்துல ஒத்துழைப்பு வேணும்.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条黏人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪的手牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，就尾巴。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。
浪把丢盔弃甲，小尾巴，小尾巴。